தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு மனிதர் தவம் செய்வதற்காக ஒரு குளக்கரையிலே போய் அமர்ந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் அந்த ஒரு காலம் மழை நெருங்கி வருகின்ற ஒரு காலமாக இருந்தது. அப்போது அந்த மனிதர் ஒரு குளக்கரையிலே உட்கார்ந்து இறைவனிடம் அவர் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குகின்றார். தன்னுடைய தவத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்று அவர் ஜெபிக்க தொடங்கிய பொழுது அந்த குளக்கரையிலே இருந்த அதிகமான தவளைகள் ஒன்றாக இணைந்து கத்தத் தொடங்குகின்றன. அவ்வாறு அது கத்திக்கொண்டே இருக்கின்ற போது இந்த மனிதருக்கு தவம் கலைந்து விடுகிறது. ஆகவே இந்த மனிதர் கடவுளிடம் முறையிடுகின்றார். கடவுளே, நான் தவம் செய்வதற்கு இந்த தவளைகள் எனக்கு இடைஞ்சலாக இருக்கின்றன. ஆகவே இந்த தவளைகளை கத்தாமல் இருக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் அதை இங்கிருந்து விரட்டி அடியுங்கள் என்று அந்த மனிதன் கடவுளை பார்த்து சொல்லுகின்றான். கடவுள் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுவிட்டு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், நீ எவ்வாறு என்னிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அல்லது தவம் செய்து கொண்டிருக்கின்றாயோ, அதே போன்றுதான் இந்த தவளைகளும் என்னிடம் நல்ல மழை வேண்டும் என்று கத்திக்கொண்டு அதுக்களும் ஜெபம் செய்கின்றனர். அவ்வாறு அவர்களிடம் ஜெபிக்கின்ற போது நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய ஜெபம் இப்படி இருக்கிறது என்றால் அந்த தவளைகளுடைய ஜெபமும் அவ்வாறு இருக்கிறது அல்லவாம். ஆகவே என்னிடம் அவர்கள் ஜெபிக்கின்ற போது நான் அதை எவ்வாறு அதை விரட்டி அடிக்க முடியும்? நீ உன்னுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி நீ ஜெபிக்கிறாய் என்றால் அது உனக்கு பலன் கொடுக்கும். ஆனால் அதை விட்டுக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா செயல்களையும் பார்த்து நீ தவம் செய்கிறாய் என்றால் அது உன்னால் முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும் என்று இறைவன் அவருக்கு சொல்லுகின்றார். ஆம் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இரண்டு மனிதர்கள். ஒருவர் பரிசேயர், மற்றொருவரோ மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட வரி தண்டுபவர். இரண்டு பேரும் ஜெபிப்பதற்காக செல்கின்றார்கள். ஆனால் அங்கு நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் தான் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏனெனில் முதலாவதாக சென்ற அந்த பரிசேயரோ ஆலயத்திற்குள்ளே சென்று அவர் ஜெபிக்க தொடங்குகின்றார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த மனிதன் தவம் செய்கின்ற ஒரு முறைப்படிதான் இருக்கின்றது. ஏனென்றால் இவன் ஜெபிப்பதை விட்டுவிட்டு தான் என்ன செய்கிறேன், எவ்வாறு இருக்கிறேன் என்று அவன் தன்னுடைய பெருமையை பற்றி அவன் அங்கே எடுத்துரைக்கின்றான். ஏனென்றால் அவன் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்றவர் போல இந்த வரி தண்டுபவர் போல் இல்லாதது பற்றி உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இவன் அந்த ஒரு இடத்திலே தன்னை முன்னிலைப்படுத்துகின்றான். ஏனென்றால் மற்றவர்களை குறை சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வு நன்றாக இருக்கிறது என்பதை அவன் அங்கே சுட்டி காட்டுகிறான். ஆனால் அதே நேரத்தில் இரண்டாவது உள்ள மனிதன் வரி தண்டுபவன் ஆலயத்தின் முற்றத்திலே நின்று வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவில்லாமல் அவன் தன் மார்பிலை அடித்து கொண்டு அவன், கடவுளே, பாவியாக என் மீது இறங்கியருளும். அவன் தன்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு அதை கடவுளிடம் அறிக்கையிட்டு அதிலிருந்து மன்னிப்பு வேண்டி அவன் ஜெபம் செய்கிறான். ஏனென்றால் அவன் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டான்.
தான் செய்வது என்னது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறான். ஆனால் பரிசேயரோ ஆண்டவர் முன்னிலையிலே இருந்து கொண்டு அவன் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தான். ஆகவேதான் அவனுடைய ஜெபமானது ஏற்புடையது இல்லாமல் போகிறது. ஆனால் அதே வேளையில் கடவுளுக்கு முன்பாக எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அவன் கடவுளிடம் ஜெபம் செய்கிறானோ அந்த வரி தண்டுபவரை போன்று அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆம், இறையேசுவில் அன்பு ஆண்டவர்களே, ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் சென்று ஜெபிக்கின்ற வேளையிலே தன்னுடைய குற்றங்களை எல்லாம் நாம் உணர்ந்து ஜெபிக்கின்றோமா, அல்லது மற்றவர்களுக்காக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது மற்றவர்களை குறை சொல்லும் விதமாகவோ, அல்லது மற்றவருடைய வாழ்க்கைகளை கெடுக்கும் விதமாகவோ நாம் ஜெபம் செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது? நான் கடவுளை நோக்கி எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை என்னுடைய ஜெபத்தின் மூலமாக நான் அதை மென்மேலும் உயர்த்துகிறேனா, அல்லது ஜெபம் என்ற ஒரு பெயரிலே எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை நான் விலகி செல்கிறேனா? ஜெபிப்போம். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும். நீங்களே உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இறைவனோடு இணைந்து வாழுங்கள். ஆமேன்.